மனித உரிமை ஆர்வலரும் மே 17 இயக்கத்தோட நிறுவனருமான திருமுருகன் காந்தி தமிழ் தேசியவாதி மட்டுமில்லாம பெரியாரிச சமூக சீர்திருத்தவாதியும் கூட. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இவர் திமுகவுக்கு மறைமுக ஆதரவாளரும் கூட. பாஜக எதிர்ப்ப முக்கிய கொள்கையா கொண்ட திருமுருகன் காந்தியோடைய இயக்கம் பிரதமர் மோடி வருகையை எதிர்த்து கருப்பு கொடி போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கே திமுக ட்விஸ்ட் கொடுத்திருக்காங்க. பிரதமர் வருகைக்கு எதிர்ப்பா கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மே 17 இயக்கத்தினுடைய தோழர்களை திமுக அரசாங்கம் கைது பண்ணியிருக்காங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில திருமுருகன் காந்தி அவருடைய எக்ஸ் வலைத்தளத்துல என்ன பதிவிட்டிருக்காருன்னா, மே 17 இயக்கத்துடைய கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் சென்னையில நடக்குது, ஆனா திருச்சியில எங்க தோழர்களை கைது செஞ்சு வச்சிருக்காங்க இந்த திமுக அரசாங்கத்துடைய காவல்துறை. அதிமுக ஆட்சி காலத்துல இது மாதிரியான எந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் நடத்தல. மோடி போன முறை ராமேஸ்வரம் வந்த சமயத்துல கூட கருப்பு கொடி போராட்டத்தை நாங்க பண்ணோம், அப்பயும் இது மாதிரி கைது நடவடிக்கைகள்லாம் எதுவும் எடுக்கல. ஆனா இப்ப மட்டும் எதுக்கு கைது பண்றீங்கன்னு திமுக அரசாங்கத்தை கேள்வி கேட்டிருக்கார். இதை இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, திருமுருகன் காந்தி பாஜக ஏற்கனவே வரும்பொழுது நான் போராடினேன், அப்ப நீங்க என்ன தடுக்கல, ஆனா இப்ப எதுக்கு எங்க தோழர்களை கைது பண்றீங்க? 2 ஈடி ரைடை பார்த்த உடனே திமுகவும் பயந்துட்டீங்களான்னு கேள்வி எழுப்பியிருக்கார். அது மட்டும் இல்லாம அதிமுக அவங்களுடைய ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்காக பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம இருந்தாங்க. பாஜக கூட கூட்டணி வச்சு சங்கிகளை வளர்த்து விட்டாங்க. இதன் காரணமா தான் கடுமையான எதிர்ப்பு போராட்டங்களை நாங்க செஞ்சோம். இதனால தமிழர்களுக்கு பாஜக எதிர்ப்பே அரசியல் கொள்கையா மாறுச்சு. ஆனா பாஜக எதிர்ப்பு அரசியல் செய்யறோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக அவங்க ஆட்சி காலத்துல எங்க பாஜகவை எதிர்த்தா தேவையில்லாத நெருக்கடி வந்துருமோன்னு எங்களுடைய தோழர்களை போராட்ட களத்தை விட்டு அகற்றி இருக்காங்க. கேட்டா இது அவங்க ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்குன்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் பாஜகவை எதிர்க்கிறதுன்றது தேர்தல் பதவி அரசியல் இது தொடர்பானதா மட்டும்தான் இருக்கு. திமுக காரங்க திமுகவை ஆதரிச்சா பாஜக எதிர்ப்பை கொடுப்போன்னு அக்மார்க் தரப்புல பதிவு பண்ணாங்க. ஆனா நாங்க திமுகவை தேர்தல் சமயத்துல ஆதரிக்காத காரணத்தால பல பேர் மே 17 இயக்கத்தை அவதூறு சொன்னாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பு என்பது மக்கள் மன்றத்திற்கானது. இந்த பாஜக எதிர்ப்பு அரசியலை வளர்த்தெடுக்க திமுக ஒரு பொழுதும் உதவாது. ஆனா தன்னுடைய வாக்கு அரசியலுக்காக இந்த பாஜக எதிர்ப்பு அரசியலை திமுக கையில் எடுக்கும். இதை ஒரு எல்லை வரைக்கும் திமுக காரங்க அனுமதிப்பாங்க. ஆனா அந்த எல்லையை கடக்கும் பொழுது பார்ப்பனிய எதிர்ப்ப இயக்கங்கள் முன்னெடுத்தா பார்ப்பனர்களோடு சமரச அரசியல் நடவடிக்கைகள்ல திமுக இறங்கிடுவாங்க. இந்திய தேசிய அரசியல்ல 14 வருஷம் கரைஞ்சு போன திமுக திராவிட அரசியலை தன்னுடைய பதவிக்கான அரசியலா பயன்படுத்தி கொள்ளுன்றதால திமுக சார்பில் ஆரிய பார்ப்பன பாஜக எதிர்ப்பணி ஒன்று உருவாகணும்னு மே 17 இயக்கத்துல சொல்லியிருந்தோம். இதை இன்னைக்கும் நம்புறோம். திமுகவுடைய பதவி நலனுக்காக பாஜக எதிர்ப்பு அரசியலை மே 17 இயக்கம் என்னைக்கும் கைவிடாது. பார்ப்பன பாஜக ஆதிக்க எதிர்ப்பை மக்கள் கிட்ட விதைக்காம எங்களுடைய எதிர்காலம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக, நாம் தமிழர்னு எல்லா கட்சியுமே ஏதோ ஒரு வகையில பாஜக கூட சமரசத்தில் இருக்காங்க. போலி தமிழ் தேசியவாதிகள், சந்தர்ப்பவாத திராவிட கட்சிகள்னு இவங்க 2 பேரையும் கடந்து தமிழ்நாட்டுடைய எதிர்கால அரசியலை கட்டி எழுப்புவோம் எங்க மே 17 இயக்கம்னு ட்வீட் போட்டிருக்கார். இவ்வளோ பெரிய ட்வீட்ல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, திமுகவை பாஜக எதிர்ப்பு அரசியலுக்காக நம்பாதீங்க. ஒரு கட்டம் வரைக்கும் தான் திமுக பாஜக எதிர்ப்பு அரசியல்லாம் பண்ணும். ஆனா ஒரு கட்டத்தை தாண்டிட்டா திமுகவும் பார்ப்பனையர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். அதனால திமுகவை இந்த விஷயத்துல நாங்க ஆதரிக்க மாட்டோம்னு திமுகவுடைய மறைமுக ஆதரவாளரே சொல்லியிருக்கிறது அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.